இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான தவக்காலத்தின் 38ஆம் நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். நமது மனமாற்ற பயணத்தின் இறுதி கட்டத்திலே இன்று துன்பத்தின் மத்தியிலும் நீதியினான விசுவாசத்தையும் தம்மையே கடவுளின் மகன் என்று வெளிப்படுத்திய இயேசுவினுடைய வல்லமையையும் குறித்து ஆழமாய் இன்னும் தியானிக்க இருக்கிறோம். இந்த இறைவார்த்தைகள் தவக்காலத்தின் நோக்கமான துன்பத்தின் போது தாங்குதல் மற்றும் அதன் தன்மையான தெய்வீக அழைப்புக்கு சான்று பகர்தல் ஆகியவற்றை நமக்கு உணர்த்துகின்றன. நீதிக்காக பேசும்போது வரும் அவமானங்களை எப்படி தாங்கிக் கொள்வது, இயேசுவின் தெய்வீக தன்மைக்கு எது நிரூபணமாகிறது என்ற கேள்விகளை நாம் எழுப்பி என்றுதான் தியானிப்போம். இன்றைய நாளினுடைய தவக்காலத்தின் நோக்கம் துன்பத்தின் போதும் நீதியை நம்பி நிலைத்திருத்தல். ஏற்கனவே அதைத்தான் நான் சொன்னேன். பயத்தை களைந்து நீதிக்கான வாழ்வை ஆண்டவரிடம் ஒப்படைத்தார். இறைவாக்கினர் எரேமியா தனக்கு எதிராக செய்தி செய்வர்களை பழிவாங்க காத்திருக்கும் தன் நண்பர்களை குறித்தும் ஆண்டவரிடம் செய்யும் முறையீடானது தவக்காலத்தின் நோக்கமான துன்பங்களின் போதும் கடவுளின் நீதியை நம்பி நிலைத்திருத்தலில் மையப்படுத்துகிறது. நாலாபுறமும் அச்சுறுத்தலே, நான் பேசுவதை அவர் சொல்வார்களாக, நாம் அவர் மீது பழி சுமத்தி அவரை வீழ்த்துவோம், அவரை நாம் பழி வாங்குவோம். ஆண்டவரோ வல்லமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார். நான் ஆண்டவரிடம் என் வாழ்க்கையை ஒப்புவிக்கிறேன் என்று அவர் ஒப்புவிக்கிறார், அர்ப்பணிக்கிறார். எரேமியா தன் நண்பர்களும் பகைவர்களும் அவர் பேசும் வார்த்தையை வீழ்த்தி அவர் மீது பழி சுமத்தி பழி வாங்க காத்திருப்பதை குறித்து வருத்தப்படுகிறார். நீதிக்காக பேசும் ஒரு இறைவாக்கான துன்பத்தையும் அவமானத்தையும் சந்திக்க நேரிடுகிறது என்பதற்கு எரேமியா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதன் வழியிலே நானும் அவரை ஒரு வழிகாட்டியாக வைத்திருக்கிற போது அதே துன்பங்களை அதிகமாக இறைவார்த்தை அறிவிப்பிலே சந்தித்திருக்கிறேன் என்பது என்னுடைய ஆழ்ந்த உணர்வு பகிர்வு. இந்த தீவிரமான துன்பத்திலும் எரேமியா தம் வாழ்க்கை ஆண்டவரிடம் ஒப்புவித்து, நீர் உள்ளங்களையும் கருத்துக்களையும் சோதித்தருகின்றீர், எண்ணங்களையும் சோதித்தருகின்றீர் என்று நம்புகிறார். ஆண்டவரின் வல்லமை வாய்ந்த வீரர் போல் நம்மிடம் இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவரை தாங்குகிறது. இத்தனை ஆண்டுகளாக என்னையும் அதுவே தாங்கிக் கொண்டிருக்கிறது என்பது நான் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு முன்பாக பகிர்ந்து கொள்வது என் கடமை. நம்முடைய தவக்கால நோக்கம் நீதிக்காக உண்மைக்காக பேசும்போது வரும் அவமானங்கள், பழி சொற்கள் அல்லது துரோகங்களை கண்டு பயந்து விலகாமல் ஒதுங்காமல், ஏன் வம்பு என்று இருக்காமல் எரேமியாவை போல நமது வாழ்வை ஆண்டவரிடம் ஒப்புவிப்பதுதான் இந்த தவக்காலத்துடைய நோக்கம். ஏனெனில் நீதியின் வெற்றி கடவுளின் கையில் உள்ளது, நீதிமான்களின் வெற்றி கடவுளின் கையில் உள்ளது. இதுதான் தவக்காலத்தின் நோக்கம், கடவுள் மீது நம்பிக்கை. தவக்காலத்தின் தன்மையும் அதுதான், கிறிஸ்துவின் தெய்வீக அழைப்புக்கு சான்று பகர்தல். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் அவர் கூறுகிறார், மனித சட்டத்தை தாண்டி இறைவனின் பணியை அறிதல். இயேசு கிறிஸ்து தம்மையே கடவுளின் மகன் என்று மீண்டும் வலியுறுத்தும் போது யூதர்கள் அவர் மீது கல்லெறிய முயன்ற நிகழ்வு தவக்காலத்தின் சரியான தன்மையை கொடுக்கிறது. யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறிய கற்களை எடுத்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் பெயரால் பல நற்செயல்களை உங்கள் கண்முன் செய்துள்ளேன், அவற்றில் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்று கேட்கிறார். இன்றும் நம்மீது அப்படி கல்லெறியப்படும். ஆண்டவருக்காக பணி அர்ப்பணத்தோடு செய்யப்படுகிற போது நம் மீது கற்கள் எறியப்படும். யூதர்கள் இயேசு கடவுளை பழித்தார், பிளாஸ்பமி என்று கூறி அவர் மீது கல்லெறிந்தார்கள். இயேசுவோ நான் கடவுளின் மகன் என்று தம்மை வெளிப்படையாக அறிவிக்கிறார். இயேசு தம் வார்த்தைகளை நம்பாவிட்டாலும் தம்முடைய செயல்களையாவது நம்புவாறு அவர் சவால் விடுக்கிறார். தந்தை என்னோடு இணைந்திருக்கிறார், நான் தந்தையோடு இணைந்திருக்கிறேன் என்ற தெய்வ இணைப்பை அவருடைய மாற்ற இயலாத செயல்களை நிரூபிக்கின்றன. அவர் இணைந்திருக்கிறார் என்பதை அவர் பிறப்பு முதல் இறப்பு வரை உயிர்ப்பு வரை இன்றும் அது நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய தவக்காலம் என்பது மனிதரின் சடங்குகளும் சட்டங்களும் அதிகாரம் அளிப்பதை விட்டுவிட்டு இயேசு கடவுளின் மகன் என்ற உண்மையை விசுவசிப்பதாகும். நாம் கிறிஸ்துவின் செயல்களையும் போதனைகளையும் ஆராய்ந்து அவர் தந்தையோடு இணைந்திருந்தவர் என்பதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆராயதை விட தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நீதிக்காக துன்பப்படுதலும்
அதிகாரத்தின் ஆணவமும் இறையில் பார்வையாக இருக்க வேண்டும். உண்மைக்கான விலையை நாம் சந்தித்துத்தான் வாங்கித்தான் ஆக வேண்டும். இறைமையாவும் மன்றாட்டும் இயேசுவின் மீது கல்லெறிய முயன்ற சம்பவமும் நமது பொது வாழ்வில் நேரடியாக பொருந்துகின்றன. இறைமையா காலத்தில் இருந்ததைப் போலவே இன்றைய பொது வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் அநீதி, ஊழல் மற்றும் சமூக தீமைகள் குறித்து பேசும் சமூக பணியாளர்கள், தலைவர்கள் மற்றும் இறைவாக்கினர்கள் போன்றோர் பழி சொற்கள், அவமானம் மற்றும் மிரட்டல்களால் துன்புறுத்தப்படுகிறார்கள். இன்று போலி தீர்க்கதரிசிகள் தான் அதிகமாக மதிக்கப்படுகிறார்கள். இப்படித்தான் வாழ வேண்டும், ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று கடவுளுடைய வார்த்தையை கூறுபவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அந்த புறக்கணிக்கப்படுவதிலே நானும் ஒருவன் தான். இயேசுவின் காலத்தில் யூதர்கள் சட்டத்தின் பெயரால் கடவுளை பழித்தார் என்ற குற்றச்சாட்டு, இயேசுவின் மீது கல்லறைய துணிந்தனர். இந்த பொது வாழ்வில் தலைமையில் உள்ளவர்கள் சட்டத்தின் பெயராலும் அதிகாரத்தின் பெயரால் நீதிக்காக பேசும் சமானியர்கள் மீதும் எதிர்கருத்துக்கள் மீதும் அநீதியான தாக்குதலை நடத்துவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தவக்கால பணி எரேமியாவை போல நீதிக்காக பேசுவதில் உள்ள துன்பத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். நீதிக்காக பேசுகிற போது துன்பம் நாம் வெந்து கொண்டிருக்கும். நாம் கிறிஸ்துவின் தெய்வீக அழைப்பை உணர்ந்து அவருடைய நற்செயலுக்காக சான்று பகர வேண்டும். அதிகாரத்தின் ஆணவத்தால் வரும் அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சாமல் தந்தையின் திருவுளத்தை நிலைநாட்டுவதே நமது கடமை என்று முனைப்போடு ஆண்டவருடைய பணியிலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் 38ஆம் நாளில் நாம் இயேசுவின் வல்லமையில் நம்பிக்கை வைப்போம். வீரரை நம்பி சான்று பகர்வோம். இயேசுவே நம் வீரர். எரேமியாவை போல நாம் துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவர் வல்லமை வாய்ந்த வீரர் போல் நம்மோடு இருக்கிறார் என்று நம்பி நமது வாழ்க்கையை அவரிடம் அர்ப்பணிப்போமா? அவரே கடவுளின் மகன் என்று விசுவசித்து அவருடைய தெய்வீக அழைப்புக்கு சான்று பகரும் வாழ்வை ஏற்போமா? இயேசுவின் செயல்களை அன்றாட நிகழ்வுகளிலே பார்ப்போமா? நாம் துன்பத்தை தாங்கி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது கிறிஸ்து நமக்கு மாபெரும் விடுதலை அளிப்பார். அவரே விடுதலையின் அரசர்.